உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் மெசேஜ் சொல்கிறோம். சாயங்காலம் ராத்திரி 9லேருந்து 9:30 தமிழில் பேசுகிறோம், 9லேருந்து 10 ஹிந்தியில் பேசுகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உட்காந்து பேசுகிறோம். இதை தொடர்ந்து கேட்க வேண்டும். தொடர்ந்து 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 விடாமல் கேட்க வேண்டும். இந்த விஷயங்கள் ஒன்றொன்றையும் ஆராய வேண்டும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்மளுடைய கடவுள் சிம்பிள் கடவுள். புரியுதுங்களா? நம்மளுடைய கடவுள் இல்லை, எல்லாருடைய கடவுளும் சிம்பிள் கடவுள். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஆனால் இந்த கெட்ட சக்தி என்ன பண்ணிட்டான், காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டான். எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டான் பாருங்கள். அப்போ சிம்பிள் கடவுள் கான்செப்டை காம்ப்ளெக்ஸ் ஆக்கி நம்மளை ஏமாற்றி விட்டுருக்குறான். அதனால தான் பாருங்கள், இங்கே ரொம்ப சிம்பிள், வீட்டில் உட்காந்துக்கலாம். அங்கே காடு மேடு அலையணும், கோயிலுக்குள்ளே அலையணும். இங்கே பாருங்கள், உட்கார்ந்த இடத்துலேருந்தே பேசிடலாம். அங்கே பூஜை பண்ணணும், தேங்காய் எடுத்துன்னு போகணும், பழம் எடுத்துன்னு போகணும், எல்லாம் பஞ்சாமிரதம் எடுத்துன்னு போகணும், எல்லாம் பண்ணணும். இங்கே ஒரே நிமிஷத்தை தோணும்போது பேசிடலாம். அங்கே என்ன பண்ணணும், கதவை திறக்கணும், பூசாரி வரணும், அந்த ஆள் காலையில் அதை கழுவணும், குளிப்பாட்டணும், அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போனால் அந்த ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு கற்பூரத்தை காட்டும், அப்போ தான் பார்க்க முடியும். இங்கே ஒரே செகண்டில் பார்க்கலாம். என்ன மாதிரி வித்தியாசம் பாருங்கள். இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு என்ன வேணால் கேட்கலாம். அங்கே கேட்கவே முடியாது. அங்கே போனால் ஒரு செகண்டு தான் பார்க்க முடியும். இங்கே மணி நேரம் உட்காந்து நீங்கள் பேசலாம். அங்கே ஒரு செகண்டு தான் பார்க்க முடியும். ஜெருகண்டின்னுவான், இல்லை அங்கே கோயிலில் தள்ளி விட்ருவான் இல்லையா? அவ்வளோதான் சமயம், டைம் அப்படின்வான், டைம் ஆன் செக் அவுட்டு. இங்கே அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். ரைட்டுங்களா? இங்கே ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டுலாம் போவேனா, உட்காந்த இடத்துலையே பேசலாம். அங்கே ட்ராவல் பண்ணிட்டுலாம் போகணும், ரொம்ப தூரம் போகணும், சாப்பாடு மூட்டைலாம் கட்டின்னு போகணும். ரைட்டா? இங்கே ஒன்றுமே கிடையாது, உட்காந்துட்டே பேசலாம். அங்கே பாருங்கள், அங்கே எக்கச்சக்கமாக செலவு பண்ணணும், போகிற வழியெல்லாம் செலவு பண்ணணும், எல்லாரையும் கூட்டின்னு போனால் அவ்வளோதான், இன்னும் செலவு. போயிட்டு வரதுக்குள்ளே இன்னொரு கடன் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு செலவும் கிடையாது, உட்கார்ந்த இடத்துல அப்படியே. என்ன மாதிரி சிம்பிள் கடவுள். இந்த சிம்பிள் விஷயத்தை இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டு அதுதான் பண்ணுவேன்னு கெட்டியாக வேற பிடிச்சின்னு இருக்கிறானுங்க. அதுதான் சிரிப்பாக வருது. இந்த சிம்பிள்லாம் பண்ண மாட்டோம். நான் நீ சொல்கிற இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் யார் ஆளு? என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யார் ஆளு? நாங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளு? நாங்கள் முட்டாள்தனத்துலேருந்து வெளியே வந்துடுவோமா? நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க பாருங்க. அவங்கள பார்த்து சிரிங்க. கெட்ட சக்தி போட்டு குடுமையை பிடிச்சி ஆட்டி உருட்டி அடித்து குத்தின்னு இருக்கிறான். நம்ம ஜாலியாக இந்த வேடிக்கை பாருங்கள். அவன் காம்ப்ளெக்ஸ் ஆக்கி தலையை பிச்சுக்குன்னு இருக்கிறான் பாருங்கள். அது மாதிரி என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ்னால், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, போனோடனே இன்னொருத்தர் இருப்பான் ஜோசியம் பார்க்குறது. அவன் பார்த்து சொல்லுவான், நீ அங்கே போ, இங்கே போ, இதுக்கு மேலே ஏறு, அதுக்கு மேலே ஏறுன்னுவான். அது வேறு. வடமாலை எடுத்துன்னு போன்னுவான். ஐயோ இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கி விட்டுறது. காம்ப்ளிகேட் பண்ணுற ராஜாங்க இருக்கிறாங்க நிறைய, இன்னும் நல்லா காம்ப்ளிகேட் பண்ணி விட்றதுக்கு. இன்னொருத்தர் சொல்கிறான், சிவராத்திரிக்கு எங்கிட்ட டான்ஸ் ஆடுன்றான், ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து டான்ஸ் ஆடுன்றான்.
அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடுன்றான் ஒருத்தன். அவன் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக்குறான் பாருங்க. அது மாதிரி இந்த சிம்பிள் விஷயத்த அன்பான கடவுள் சொல்கிற சிம்பிள் காரியத்தை எப்படி அவர் கூடயே உட்காரலான்னு சொல்லி கொடுக்குறாரோ அதை விட்டுக்கிட்டு இவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அலைஞ்சி திரிஞ்சு சுற்றின்னு இருக்கிறோமே, எந்த விதத்துலனா நியாயமா இது? உங்களால் எவ்வளோ பேரை பார்க்க முடியுமோ எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், ஏண்டா பைத்தியக்காரத்தனம் பண்ணுறீங்கன்னு, ஏண்டா முட்டாள்தனம் பண்ண, சிரிக்க தொடங்குங்க. அவங்களுக்கு போய் அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது, சிரிச்சினே இருக்கணும். என்ன பண்ணுற, எங்கே போகிற அப்படின்னா அப்படியே கேளுங்க. எங்கே போகிற, கோவிலுக்கு போகிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்னெல்லாம் பண்ண போகிற, தேங்காய் பழம்லாம் எடுத்துன்னு போகிறேன். வெரி குட்னு சொல்லுங்கள். சிரிங்க, அவங்கள பார்த்து சிரிங்க. அப்போ தான் திருந்துவாங்க. அப்போ தான் கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா இவன் சிரிக்கிறான் நம்மளை பார்த்துன்னு. அஷிஷோ, யார் உன்னை சொல்லி இப்படி ஏமாத்துந்துன்னு அவனை கேளுங்க. அவன் உங்களை கேட்குறத விட நீங்கள் அவனை கேளுங்க. உன்னை யார் ஏமாத்துந்து, எவ்வளோ வருஷமாக ஏமாற்றிருக்கிறாங்க. ஐயோ ஏமாந்து போயிட்டீ நீ. அஷிஷோ, என்ன பண்ணுறது உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சப்பு கொட்டுங்க அவனை பார்த்தோன்னே. சொன்னுங்க, சொச்சோ சொல்ல வேண்டியது தான். ஏன்னா இந்த ஜென்மங்கள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா, எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கும். அதுதான் பியூட்டி. அங்கே எல்லா காம்ப்ளெக்ஸும் பண்ணிவிட்டு இன்னும் ப்ரெஷரை கூட்டிகிட்டு, மலையில் ஏறினா ப்ரெஷர் வரும் பாருங்கள், ப்ரெஷர்லாம் கூட்டி டயபெட்டிக் கூட்டிகிட்டு வந்து படுத்து தூங்கிடும். அவ்வளோதான். நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னங்க உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சு, அந்த கோயிலெலாம் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப தூரம் போனல, ரொம்ப வியாதி வந்துடுச்சு அப்படின்வான். சிரிப்பு தான் வரும். எங்கே போயிடா வியாதி எடுத்துன்னு வரீங்க, எங்கே போய், கடவுள்கிட்டயா? இல்லைடா, கெட்ட சக்திக்கிட்ட தேடி போய் வியாதி எடுத்துன்னு வரீங்க. வியாதி எடுத்துன்னு வந்து சொல்லுவாங்க, அங்கே போனேன்னா ரொம்ப தூரம் போனல, தண்ணி ஒத்துக்கலை. தண்ணி இல்லை, உன் தலையே ஒத்துக்கலை, தெரிஞ்சுக்கோ. கெட்ட சக்திக்கிட்ட மாட்டிக்கிட்ட உன் தலையை போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறான். உன் தலை ஒத்துக்கலை, தண்ணி கிடையாது. அங்கே போன இடத்துல தண்ணி ஒத்துக்கலை. அப்புறம் இதில் பெருமை வேறு. அங்கே போகிறேன், எவ்வளோ பேர் சமைச்சு போடுறாங்க தெரியுமா, எவ்வளோ பேருக்கு சமைச்சு போடுறாங்க. அது ஏன்டா நீ வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிடு. இது அங்கே போய் 10,000 பேருக்கு சமைச்சு போடுறோம். இன்னும் அன்பு பாரு, இன்னும் அன்பு. ஐயோ, வியாபாரம் பண்ணுறதுக்கு அன்பை காட்டுவாங்கப்பா. அன்பு அங்கே கிடையாது. கடவுளோட அன்பு உன் உள்ளத்தில் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா அழுவணும். அவனை பார்த்து அழுவாதீங்க, வேணாம், அது வேறு. அந்த மாதிரி அன்பெல்லாம் காட்டுறாதீங்க. அவன் பாட்டுக்கு கண்ட விக்கிரக பூஜை பண்ணிட்டு கண்டதில் மாட்டிக்கிட்டு எல்லா அவஸ்தையும் பட்டு அதை பார்த்துலாம் நீங்கள் அழுவக்கூடாது. அவனை பார்த்தா சிரிக்கணும். அவன் பாடுபடுவான் பாருங்க, அப்போ சிரிக்கணும். ஏன்னா கொஞ்சம் நல்லா விட்டா இவனுங்க நம்மளை உயிர் எடுப்பானுங்க. இல்லை, கொஞ்சம் நல்லா இருந்தானுங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை பார்த்துட்டு அது மைண்ட் ரினியூவலா, விஜய் நம்பியாரா, எல்ஸ் அகாடமியில் போறியா அப்படின்வான். அவனுக்கு வியாதி வந்தால் தான் நமக்கு நிம்மதி பாருங்கள். பேசாமல் ஒடுங்கி கிடப்பான் உள்ள. பூஜைக்கு போக முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, ட்ராவல் பண்ணிட்டு போக முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? அப்போ பாருங்கள், படுத்த இடத்துலையே சொல்லுவான், கடவுளே அப்படின்வான். அப்போ என்னடா படுத்த இடத்துல தூக்கிட்டு போக சொல்கிறது தானே, கோயிலில் போய் க்யூ நிற்கிறது தானே, நீ வியாதியோட படுக்க வேண்டியது தானே. அங்கே போய் படுக்க தொடங்கினா மாத்திரம் நேராக கண்ணை மூடிட்டு கடவுளேன்னு கேட்குறியே, படுக்க வச்சா தான் நீ செய்வியாத. கொஞ்சம் துடிப்பு கொடுத்துட்டா ஓடிடுவியா கெட்ட சக்தி கூட. இந்த பாருங்கள், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டு எவ்வளோ நாசம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இவங்களை வெறுக்க தொடங்கணும். நீங்கள் வெறுத்தா மட்டும்தான் நீங்கள் வெளியே வருவீங்க. நான் சொல்லிட்டேன். சும்மா இந்த மைண்ட் ரெனியூவல்லாம் கேட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு நைஸாக அந்த பக்கம் முடி போயிட்டு வரலாம் அப்படின்னா விடுதலையே பார்க்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக விடுதலை பார்க்க முடியாது, கேரண்டீடாக சொல்கிறேன். கோவம் தான் வரட்டும், நிறைய பேர் கோவம் வரும். கோவம் தான் என்ன ஆக போகுது, காம்ப்ளெக்ஸில் போய் மாட்டிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. சிம்பிளை விட போகிறீங்க, அவ்வளோதானே. எனக்கு என்ன கவலை, சிம்பிளை விடுங்க, காம்ப்ளெக்ஸில் போய் மாட்டிங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் நன்மைக்காக தான் காலையிலே பேசுகிறோம், உங்கள் நன்மைக்காக தான் ராத்திரி பேசுகிறோம், உங்கள் நன்மைக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து 2 மணி நேரம் பேசுகிறோம். எங்களுக்கு எதுவும் கிடைக்காது, நீங்கள் தப்பிச்சுப்பீங்க.
அதனால் தொடர்ந்து கேளுங்கள். நம்ம எந்த மதத்தையும் புண்படுத்தலை, யாரையும் புண்படுத்தலை. சரியான கடவுளை காமிச்சு அவங்கள காப்பாற்ற பார்க்குறோம். யார் மேலேயும் வெறுப்பு இல்லை. நான் திட்டுறதை பார்த்து நினைக்காதீங்க செம கடுப்பில் இருக்குது. இல்லை, கிண்டலாக தான் இருக்குது, வேதனையாக தான் இருக்குது. அவங்கள பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. எப்போ தான் திருந்துவாங்கன்னு வேதனையாக இருக்குது. அதனால் நம்ம கிடைக்கிறவங்கள திருத்துவோம், ரைட்டுங்களா? கிடைக்கல திருந்தட்டும், அவ்வளோதான் நம்ம ஆசைப்படுறது. எல்லாரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் 8056453186 எது வேணால் கேளுங்க, நம்ம பதில் சொல்லுவோம். நன்றி, நமஸ்காரம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.